ஏடிஎம் கொள்ளையர்கள் போலீசார் மீது கற்களை வீசி தாக்கியதால் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது என்று சேலம் சரக டிஐஜி உமா தெரிவித்துள்ளார். நாமக்கல் அருகே குமாரபாளையம் சாலையில் கண்டெய்னர் லாரியுடன் ஏடிஎம் கொள்ளையர்கள் பிடிபட்டது குறித்து சேலம் சரக டிஐஜி உமா பேட்டியளித்தார். அப்போது கேரளாவில் ஏடிஎம்களை கொள்ளையடித்துவிட்டு தப்பியோடும் போது பிடிபட்டதாக கூறினார். திட்டமிட்டு என்கவுண்டர் நடத்தப்படவில்லை என்று கூறினார். கண்டெய்னர் லாரிக்குள் கொள்ளையர்கள் இருந்தது போலீசாருக்கு தெரியாது என்றும் கற்களை வீசி தாக்கியதால் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது என்றும் டிஐஜி உமா தெரிவித்துள்ளார். பிடிபட்டவர்கள் ஏடிஎம்களை கொள்ளையடித்தவர்கள் என்பதும் விசாரணையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்பது திருச்சூர் கொள்ளை சம்பவம் ஒட்டி மேற்கு மாவட்டங்கள் முழுவதும் காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் என்றும் டிஐஜி உமா தெரிவித்துள்ளார். ஏன்னா இவர் முன்னாடி இன்ஸ்பெக்டர் தள்ளிடுறாரு, எஸ்ஐ தள்ளிடுறாரு, எஸ்ஐ அசால்ட் பண்றாரு, பின்னாடி இன்ஸ்பெக்டர் ஓடி வந்துட்டு இருக்காரு. எஸ்ஐக்கு ஏதாவது ஆயிடும்னு சொல்லிட்டு பாதுகாப்பு நிமித்தமா அவர் சுட்டுறாரு. எப்படி உங்களுக்கு எல்லா போட்டோஸ் மற்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் செகண்ட் இதுல நான் உங்களுக்கு அந்த சிட்டியார் கடை பகுதியில கண்டெய்னர் நிறுத்தப்படுறதுக்கான காரணங்கள் என்ன மேடம்? அதெல்லாம் கேட்டு நான் சொல்றேன். இல்ல ஏன்னா பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஒரு காடு பகுதி இருக்குது, அவங்க இறங்கி ஓடுவதற்கான ஒரு வாய்ப்பு. ஆக்சுவலா இதுல எங்களுடைய ஒரே இது என்ன அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம எல்லாத்தையும் விசாரிச்சா பெரிய உங்களை மாதிரி பெரிய கூட்டம் இருக்கும், அதுல சரியான தகவல் எடுக்க முடியாது. அப்படிங்கறதுனால அவங்க ஏற்கனவே 2 வீலர் இது கார் எல்லாம் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு இருக்கிறனாலதான் நாங்க அவங்கள எடுத்துட்டு வர வேண்டியதாயிடுச்சு. அந்த இடத்துல இருந்து பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு, அது முக்கியமா ஸ்டேஷனுக்கு தான் நம்ம கொண்டு வர முடியும். அதனால அது அங்கிருந்து மூவ் பண்ண வேண்டி இருந்தது. அவ்வளவுதான். கண்டெய்னர் டோரை அடிக்கிறதுனாலதான் நம்ம திறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை திறந்தவங்க வெளியே வந்தாங்கன்னா அதனுடைய இது வேற மாதிரி இருக்கும் இல்லையா. ஒரு டிராவல் பேக் ஃபுல்லா கேஷ், அது எவ்வளவுன்னு நம்ம சொல்ல முடியாது. என்னன்னா நம்ம என்னவே இல்லை, தொடவே இல்லை இன்னும். அதனால அதை பண்ணிருக்கோம். அரௌண்ட் ஒரு 10:45